சரி, நீங்க 2 பேருமே நம்ம படம் சேர்ந்து பண்ணணும், நான் நடிக்கணும், நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் படத்துலயே என்ன வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கலன்னு கேட்டீங்களா இல்லையா? இல்ல அதை விட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஹீரோ வந்திருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. கரெக்ட் இல்ல? அவங்க நடிச்சு அது அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம். சிவா, ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க. மணி நீ வந்துட்டியா? ஓகே. அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்க வந்து நான் வர்றேன். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக ரவி அண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு. ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு. நாங்கெல்லாம் ஒரு 3 ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு 10 ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு. அப்ப பார்த்து பயமா இருக்கும். ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு. கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு. காசு கொடுக்க மாட்டாரு. நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டோம். ஏய் சும்மாடா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு. ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன்னு. அதுல இருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடி வாங்குவேன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால நினைக்க முடியாது. he is not made like that. அதனால ஐ எம் so proud of him and இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேரும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு. இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல. ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்துல அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டா வேர்ல்ட் சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆள். இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர், படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம். ஸோ